ஹலோ மக்களே, இது துர்கிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் ஹஸ்பண்டோட அக்கா வந்து நான்வெஜ் எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டாங்க. சண்டேனால் அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. வாங்க என்ன பண்ணுறாங்கன்னு என்னக்கா பண்ணுறீங்க? மருதாணி வைக்க போகிறேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி எல்லோரும் மருதாணி வைக்க போகிறோம். வரீங்களா? ஏக்கா சிக்கன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இங்கே ஒடியான்ட்டீங்க. யார் எனக்கு வச்சு கொடுப்பா? ஆமாம், அந்த மாதிரியா மிளவா இதை கொண்டு போய் விதை போட்டால் தான் நாளைக்கு மிளவா காய் எடுக்கும். குண்டு மிளவா இது வந்து ஒரு வகையான சீனி மிளவா. இது மிளவா சைஸே அந்த குட்டி குட்டியாக இருக்கிறது அது ஒரு வகையான சீனி மிளவா. அதுதான் காட்டுறேன். பார்த்தியா, இது ஒரு வகையான மிளவா. இது என்ன இவ்வளோ பெருசு வளர்ந்துருச்சு? இது இப்போ 2 வருஷமாக இருக்குது. 2 வருஷத்தில் இவ்வளோ 2 வருஷமாக இந்த செடி இருக்குது. தானாக முளைச்சது, விதை உளுந்து தானாக முளைச்ச செடி. ஆனால் இது யூஸ் பண்ணுறீங்களா? மிளவடி அரைக்கிறதுக்கு, வீட்டு செலவுக்கு 2 மிளவா போட்டால் போதும். சட்னிக்கு காரம் ஃபுல்லாக இருக்கும். இந்தா இதுலேயே விதை இருக்கா? செடியிலேயே விதை. இதான் விதை இதுலேயே இருக்குது பெரு விதை. எங்கள் வீட்டில் வந்து மிளகா செடி வந்து நாங்களே போட்டுப்போம். மிளகா வந்து வாங்க மாட்டோம், இல்லைன்னா மட்டும்தான் வாங்குவோம். மித்தபடி நாங்களே போட்டுப்போம். இந்த மிளகா தான் பொரித்து நாங்கள் வீட்டுக்கே மிளகாத்தூள் அரைப்போம். நாங்கள் தீர்ந்துச்சுன்னா அப்பப்போ போட்டுப்போம். மிளகாலாம் வாங்க மாட்டோம். இந்த மாதிரி போட்டு நாங்கள் இது பண்ணிப்போம். கத்திரிக்காய் செடி, மிளகாய் செடி எல்லா செடியுமே வீட்டிலே போட்டுப்போம். இன்னைக்கு மருதாணி வைக்க போகலாமா? இந்த மரத்தில் இருக்கிற மருதாணி எல்லாம் வெட்டிட்டோம் மருதாணி வைக்கிறக்காக. வாங்க மருதாணி வைக்க போகலாம். இன்னைக்கு கத்தரி இப்போது வந்து எங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். எங்கள் ஹஸ்பண்டோட அக்கா வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். எங்கள் மாமியார் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். முறுக்கு சுடுறதுக்காக மாவெல்லாம் ஆட்டி வச்சுருந்தாங்க. நான் இங்கே ஓடியாந்துட்டேன். அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. வாங்க போகலாம். இன்னைக்கு கச்சேரி. ஏம்மா, நம்ம எப்பயுமே முறுக்கு வீட்டிலே தானே சுட்டுப்போம். முறுக்கு வந்து வீட்டில் கடையில் வாங்குறதுலே இல்லை. ரேஷன் கடையில் ஒரு பாமாயில் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு மாதம் மாதம் முறுக்கு சுட்டுறதுக்காகவே. பாமாயில், கடலை எண்ணெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சுட வேண்டியதுதான். தேங்காய் எண்ணெய் சேர்ப்பீங்களா? தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம். அப்போ இவ்வளோ முறுக்கெல்லாம் எங்களுக்கு தான். ஆரம்பிச்சிடுறோம். இன்றைக்கி பிரியாணி வச்சது எங்கள் ஹஸ்பண்டு. நான் கிரேவி மட்டும்தான் வச்சேன். சாப்பிட்டு முடிச்சிட்டோம் மதியத்தோட. இப்போ வந்து தோசை தான் ஊற்ற போகிறோம். சரி, இன்னும் மருதாணி ஆட்டலை. மருதாணி ஆட்டி வைக்கலாம், சாப்பிட்டு தான் வைப்போம். நாங்கள் மருதாணி ஆட்டுறதையும் காமிக்கிறோம், வச்சதுக்கப்புறம் காமிக்கிறோம். உங்களுக்கு எங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ வந்து சண்டே தான் போட முடியும். மித்த நாள்லாம் வந்து ஷார்ட்ஸ் தான் போடுவேன். நீங்கள் தான் எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும். நாங்களும் ரெகுலராக வீடியோ போடுறோம். நேற்று ஏன் போடலைன்னா மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளம்னால போடல. இன்னுமே நாங்கள் ரெகுலராக போடுறோம். வாங்க பார்க்கலாம். எல்லாரும் மருதாணி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதான், மணி 10 ஆச்சு. இப்போ தான் மருதாணி வைக்கிறோம். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.